வெல்கம் டு கிராமர் கேலரி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்டுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அதாவது நம்ம யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதனுடைய கீ பாயிண்ட்ஸ். இந்தந்த கொஷினுக்கு இந்தந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மார்க் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக பைகாட் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ், அதாவது ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் பேங்க்லேருந்து எடுத்ததில் ரிப்பீட்டடாக வந்த ஒரு 7 கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து போயம் 1ல் இருக்கக்கூடிய இஆர்சி, அதாவது காமன் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும், அண்ட் எந்தெந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து கேசல் போயம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தரேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இனி அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் வருவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசன் உங்களுக்கே தெரியும், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இல்லையா? டூ பாய்ஸை பற்றி, நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ, அந்த 2 குழந்தைகளை பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் வந்து என்ன அப்படின்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை த நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ. ஸோ ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க, மே 2022 கேட்டிருக்காங்க. ஸோ அது போக நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸில் வந்து இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியஸ் ஜாப்ஸ் நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ அப்படின்னும் கேட்கலாம், இல்லைன்னா 2 லிட்டில் பாய்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்க, இந்த ரெண்டு வேர்ட்லேயும் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஒன்றா 2 லிட்டில் பாய்ஸ்ன்னு கேட்பாங்க, இல்லை அப்படின்னா நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, அதுக்கு மெயினாக என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கும், ஏன்னா அவன் வேரியஸ் ஜாப்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? என்னென்ன? ஷெல்லிங் ஃப்ரூட்ஸ், ஷைனிங் ஷூஸ், ஹேவிங் நியூஸ் பேப்பர்ஸ், கண்டக்டிங் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன் அண்ட் ரன்னிங் எரோட்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயினாக ஷெல்லிங் ஃப்ரூட்ஸ், ஷைனிங் ஷூஸ், நியூஸ் பேப்பர்ஸ், கண்டக்டிங் டூரிஸ்ட் ரவுண்ட். இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஷின்ஸுக்கு இந்த ஆன்சர்ஸ் இருக்கணும், இந்த வேர்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வளவலன்னு ஸ்டோரி எழுதுறதுனால மார்க் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான மார்க் வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கிரைப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா ஜாக்கோபோ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 இருக்குது, ஜூன் 2023 இருக்குது. நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இந்த கொஷின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு ப்ரோஸ் 1 கேட்காம 2, 3லேருந்து கேட்டிருக்காங்க, 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸில் வந்து நான் கொடுக்குற கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா பைக் அவுட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கீவேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த லைன், இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு மார்க் கிடைக்கும். ஸோ டேமேஜ் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஹாக்கி பேண்ட்ஸ், வியரிங் அ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர் இன் த லூஸ் ஃபால்ஸ், ப்ரௌன் ஸ்கின்ஸ், டேங்கிள் ஹேர் அண்ட் டார்க் earnest eyes. இதெல்லாம் வந்து இந்த பசங்க எப்படி இருந்தாங்க, அந்த பசங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய அப்பியரன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். டேமேஜ் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் ஹாக்கி பேண்ட்ஸ், வியரிங் அ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர் இன் த லூஸ் ஃபால்ஸ், ப்ரௌன் ஸ்கின்ஸ், டேங்கிள் ஹேர் அண்ட் டார்க் earnest eyes. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், why did the driver not approve of the narrator buying fruits from the boys? ஸோ ஏன் வந்து டிரைவர் வந்து அந்த பாய்ஸ்கிட்ட இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2021 கேட்டிருக்காங்க. அண்ட் மாடல் கொஸ்டின்ஸில் 1 or 2 வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். டிரைவர் வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாய்ஸ்னோட அப்பியரன்ஸை பார்த்து இந்த பாய்ஸ்கிட்ட வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டாம், நம்ம டவுனில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஷின், த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட். வை? ஏன் பாய்ஸ் வந்து அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து க்ளோத்ஸுக்காக ஃபுட்டுக்காக செலவழிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. த பாய்ஸ் ப்ரிஃபர் டு சேவ் மணி ஃபார் த சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு தெரியலையா, இவங்களோட சிஸ்டர் நேம் என்ன? லூசியா. ஸோ இவங்களுடைய சிஸ்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மணி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு தேவையான க்ளோத்ஸு ஃபுட்டுக்கு வந்து மணி செலவழிச்சிருக்க மாட்டாங்க. ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? ஸோ நரேட்டர் வந்து எப்படியெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பார் சண்டே வந்து இந்த பசங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து த நரேட்டர் டு ட்ராப் தேம் அட் பொலைட்டோ பை ஹிஸ் கார். ஸோ அந்த பிளேஸில் வந்து காரில் வந்து இறக்கி விட்டுருப்பார். அடுத்தது கண்ட்ரி சைடு வேர் த சிஸ்டர் வாஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், தி ஆத்தர் ஹிம்செல்ஃப் டுக் தேம் தேர் இன் எஸ் கார்.
ஸோ அந்த ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த அவங்களோட ட்ரீட்மெண்ட், ஏன்னா ஆத்தருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா எதுக்காக அவங்க அங்கே போகிறாங்க அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து தெரியாது. அது நர்ஸ் கிட்டேருந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆத்தரே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைங்க 2 பேத்தையும் வந்து சண்டே அன்னைக்கு அவரோட காரில் கூட்டிகிட்டு போயிட்டு பொலைட்டோ அப்படிங்கிற பிளேஸில் வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. எதுக்காகனா அவங்களோட சிஸ்டர் பார்க்குறதுக்காகவும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்காகவும் போய் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கொஷினுடைய ஆன்சர். வை டிட் தி ஆத்தர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம்? ஏன் வந்து ஆத்தர் வந்து லூசியாவோட ரூமுக்கு போகலை அப்படின்னா, டிட் நாட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் டு த பாய்ஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. ஸோ அந்த பசங்க வந்து அழகாக சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? வெளியில் சொல்லக்கூடாது, அக்காவோடைய ட்ரீட்மெண்ட் அதாவது சிஸ்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் போயிருக்கோங்கிறது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, யாரும் சிம்பத்தி காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அந்த பசங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நர்ஸ் மூலியமாக தான் அவர் கேதர் பண்ணியிருப்பார். ஸோ அவர் விண்டோ வழியாக பார்க்கும்போது அவங்க சிஸ்டர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதில் நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்து போயிருக்க மாட்டார். Why didn't the boys disclose their problem to the author? ஏன் வந்து பாய்ஸ் வந்து ப்ராப்ளம்னு சொல்லலை அப்படின்னா, they did not want anybody sympathy or charity. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த போன கொஸ்டினே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிம்பத்தி காட்டக்கூடாது. they expected the responsibility to save his sister from the disease. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட சிஸ்டரை வந்து அந்த டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பாய்ஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் யாரும் சிம்பத்தி காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா ஆத்தர்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டார். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதில் அப்படின்னா லெசன் 1ல் 12th ஸ்டாண்டர்டுடைய ப்ரோஸ் 1ல் 2 ஜென்டில்மேன் ஆஃப் எரனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ 1 or 2 டைம்ஸ் நிறைய, அதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த கொஷின்ஸை நல்லா பைஹார்ட் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஷோராக உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயம். ஏன் வந்து ஒரே வீடியோவில் 2 இதை ஒட்டுக்கா போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் டைம் வந்து இன்னும் 30 days தான் இருக்குது. கரெக்டாக வந்து 30 days தான் இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் 29 அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ் ரிவிஷன் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மந்த் 29, இன்றைக்கி 29, ஸோ நெக்ஸ்ட் மந்த் 29ங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் ரிவிஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அடுத்த நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே இங்கிலீஷ் ரிவிஷன் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போயம் 1 த கேசல். ஸோ கேசல் ரிட்டன் பை எட்மின் மியர். சரி, இந்த கேசல் போயமில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் ஓகே, அப்படி எதையெல்லாம் இந்த வேர்டெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த போயம்? ஏன்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம மெமரி போயம் ஃபுல்லாக தரவு பண்ணுவோம். இந்த போயமில் இந்த லைன் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம 12th 11th 12th பார்க்கும்போது என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம போயம் ஃபுல்லாக ரெட் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து இஆர்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அந்த இஆர்சி லைனையே நம்மளுக்கு மறந்துடுவோம், கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த கீப் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங், திக், பிரேவ், நோ த்ரெட், சேம்ஃபுல், அன்டில் மை டெத், கோல்ட், விசன் வார்டர், சிட்டடல்ஸ், ஆர்ம்ஸ், வால்ஸ், கேட், எனிமி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கேசல் போயம். ஓகேங்களா? உங்களுடைய புக் பேக்கில் இருக்கிற இஆர்சி தான் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எந்த லைனில் இருந்து வேணாலும் சொல்லலாம். அது லைனுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கேசல் போயம். உங்களுக்கே தெரியும், போயம்க்கு 1 மார்க்கு, போய்ட்டுக்கு 1 மார்க், அதாவது ரெஃபரன்ஸ்க்கு 1 மார்க்கு, கான்டெஸ்ட்க்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு 1 மார்க். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒரே ஒரு லைன் கொடுத்ததான்ட்டு திஸ் யூஸ் பண்ணுவீங்க. 2 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. சரியா? ஸோ திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம், இந்த இடத்துல திஸ் லைன் இஸ், தீஸ் கொடுத்தா தீஸ் லைன்ஸ் ஆர். சரிங்களா? திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த கேசல் ரிட்டன் பை எட்வின் மியர். These lines are taken from the castle written by Edmund Murray. இது காமனான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாருங்கள். திஸ் போயம் இஸ் ஆன், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்சர் கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இந்த ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The poem is on the capture of the castle. The greedy warder betrayed them for gold. They had to brave captain and loyal soldiers, but they had no weapons to fight the enemy called gold. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தங்கத்துக்காக சோல்ஜர்ஸை வந்து விற்றுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கேசலில் போதுமான அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு.
ஆனால் வந்து அந்த வார்டர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு கோல்டுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து விற்றுருப்பாரு. ஸோ இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா வெப்பன் வந்து கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டு. ஸோ இந்த ஹோல் போயம்னோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது தான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கேசல் போயம்லேருந்து என்ன ஒரு கொஷின்ஸ் கேட்டால் என்ன ஒரு இஆர்சியில் போயம் லைன் கேட்டிருந்தாலும் இஆர்சிக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கூட நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கிலீஷில் எல்லாத்தோடைய மைண்ட் செட்டும் வந்து சென்டம் வராது அப்படின்றது தான். பட் ஆனாலும் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாத்துக்குமே சென்டம் அப்படின்ற ஒன்று போடுறாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம லாங்குவேஜ்லேயும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் வெல் அண்ட் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆர் இதில் வந்து இருக்கக்கூடிய பேராகிராஃப்னுடைய கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அண்ட் அடுத்த யூனிட்னுடைய இதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸ் ஜென்ரல் டாபிக் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேகமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.